ஹாய் காய்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் ஆக்டர் பிரபு நடித்த இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ரஜினியோட தங்கச்சியை கொலை பண்ணி தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பி அப்பாவை பைத்தியமாக்கி ரஜினி அனாதையாக்கியிருப்பாங்க வில்லன்ஸ். அது மட்டும் இல்லாமல் வில்லன்ஸ் பிரபுவோட அப்பாவையும் அம்மாவும் சுட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த வில்லன்ஸ் யாருன்னா ஆக்டர் சோ, ரவிச்சந்திரன், ராதா ரவி அண்ட் செந்தாமரை. படம் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க எல்லாம் தான் படத்தில் வில்லன்ஸ். ஆனால் எனக்கு மட்டும் இந்த படத்தில் சொல்லப்படாத ஒரு வில்லன் இருக்கான்னு தோணுச்சு. அது யாருன்றதை பற்றி பார்ப்போம். பிரபுவோட அப்பா ஐஜி வந்துட்டு ரஜினி அப்பா கிட்டே ஆக்டர் செந்தாமரை கிட்டே சொல்லுவாங்க, சாலமன்றவனுக்கு 1000 கோடி வரத்துள்ள கடத்தல் தங்கம் எங்கே இருக்குன்ற ரகசியம் தெரியும், அவனை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினியோட அப்பாவும் செந்தாமரையும் வந்துட்டு சாலமனை பிடிக்க போவாங்க. ஆனால் அவன் பிடிக்கிற நேரத்தில் தப்பிச்சு போக பார்ப்பான். அந்த டைமில் ரஜினியோட அப்பா வந்து சுட்டு கொண்டுருவார். சாலமன் வந்து சாகிற தருவாயில் ஒரு டைலாக் சொல்லுவான். அது என்னென்னா, சார் இந்த தங்கம் எங்கே இருக்குன்ற ரகசியம் தெரிஞ்ச எல்லாரையும் காவு வாங்கிடுச்சு, கடைசியில் இது என்னையும் காவு வாங்கிடுச்சு, இருந்தாலும் அந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி ரஜினி அப்பா கிட்ட சொல்லிருப்பான். அங்கே தான் அவனோட மாஸ்டர் மைண்டே இருக்குது. நான் சாகும்போது என்னை சுட்டு நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் அந்த ரகசியத்தை ரஜினி அப்பா கிட்ட சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் தான் வில்லன்ஸ் ரஜினி அண்ட் பிரபுவோட ஃபேமிலியை நாசம் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சொல்லப்படாத வில்லன்னா சாலமன்ற கேரக்டர் தான். ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.